வணக்கம். இந்த பொள்ளாச்சி மல்டிபிள் ரேப் கேஸ் இஷ்யூல வியாபாரத்தில் நேற்று இந்த பாண்டியராஜன் எஸ்பியோட இன்டர்வியூ பார்த்தேன். ஹிந்து பேப்பர்லயும் அதை பத்தி படித்தேன். வேற பேப்பர்ல ஒரு போலீஸ் எஸ்பி விசாரணை முடியல, செல்போன்ல எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு டேட்டான்ட்டு ஓப்பனாவே முதல்ல போலீஸ் சொல்லிடுச்சு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு ரிகவரிக்காக போயிருக்கு. இது வரதுக்கு முன்னாடி பொலிட்டீஷியன் யாருமே இன்வால்வ் இல்ல, நீங்க எப்படிங்க சொல்றீங்க? முதல்ல இது ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாடு போலீஸ் ஒரு ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு, ரொம்ப கேவலமான ஒரு ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. நீங்க திருடங்க கிட்ட டீல் போட்டு இந்த வீட்டுல போய் திருடு, இந்த நகையை நம்ம பிரிச்சுக்கலாம், அதெல்லாம் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டோம். ஆனா பெண்கள் விஷயத்துல போலீஸ் இவ்வளவு கீழ்த்தனமா இறங்கி செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு கவனக்கூடிய விஷயமா இருக்கு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சம்பவம் மட்டும் இல்ல. இந்த பாண்டியராஜன் எஸ்பி யார் வேணா கம்ப்ளைண்ட் கொடுங்கள, நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு. கம்ப்ளைண்ட் இல்ல இந்த கேஸ்ல. இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட் செயினை திருடிட்டாங்க, ஆபாசமான படம் எடுத்திருக்காங்க சொல்லி தான் இருக்கு, தவிர செக்ஷுவல் அசால்ட்டோ இல்ல ரேப்புக்காக இல்ல. இப்போ ஆனா மல்டிபிள் ரேப் நடந்திருக்கு, அந்த வீடியோல தெரியுது. போலீஸ் இந்த எஸ்பி பாண்டியராஜன் அந்த ஒரு பொண்ணு அடிச்சாரு பாருங்க திருப்பூர்ல, அந்த மனுஷன் என்ன சொல்றான், அந்த ஆளு யாரோ இது பத்தி அதிகமா பேசுனீங்கன்னா ஆக்ஷன் எடுப்போங்கிறாரு. ஆனா இந்த பக்கம் என்ன சொல்றாருன்னா, நீங்க போலீஸ் நம்பி வாங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாரு. ரொம்ப கேவலமா இல்ல உங்களுக்கு மிஸ்டர் பாண்டியராஜன்? நீங்க பொலிட்டீஷியனே இன்வால்வ் இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பொலிட்டீஷியன் இன்வால்வ் இருக்கு தெரியும். அவங்க எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட வருவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க? நீங்க விசாரணையே முடியல, இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகல. ஆனா நீங்க அதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ் பண்ணீங்க எந்த பொலிட்டிஷியன் இல்லைன்ட்டு. எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? நீங்க போலீஸ் வேலை பாக்குறீங்களா இல்ல நான் இந்த மாமா வேலை பாக்குறீங்க? இந்த மாதிரி வார்த்தைலாம் விடவே மாட்டேன். ஆனா நீங்க உறுதியா ஒரு ரொம்ப ஃபால்ஸ் கேம் விளையாடுறீங்க. ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே நேரம் இந்த மாதிரி இருந்துடாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன் கொஞ்சம். சுவாமி நித்யானந்த ஆளுங்க சீடர்கள் என்னோட மனைவி என்னோட பொண்ணை ரொம்ப ஆபாசமான படம்லாம் போட்டு, ஆபாசமான படம் என்னன்னா மார்க் பண்ணி போடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க. ஒருத்தன் ரொம்ப கொடுமையா திட்டுறான், உன் பொண்டாட்டி அனுப்படான்னு அப்படி கொச்சா திட்டுறான். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அப்ப நான் ஒரு புருஷனா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவேன் போலீஸ் கிட்ட. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது 27/8 கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் வாங்குறாங்க 6/9/2017. இதுதான் போலீஸோட கடமை. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஏன் மேல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் போட்டு விட்டாங்க. ஏன் மேல கம்ப்ளைண்ட் போட்டு விட்டு என்ன கோர்ட்டுக்கு வர வச்சுட்டாங்க. நான் கோர்ட்ல இருந்து சார்ஜ் ஷீட் வாங்குறேன். அந்த நித்யானந்தா சீடர்கள் அவங்க மேல சார்ஜ் ஷீட் இல்ல, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, சமன் பண்ணல, அவங்க இன்னும் வரவும் இல்ல. எவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் அவன் பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறான் சேலத்துல. போலீஸ் அர்ஜுன் சம்பத் மேல கேஸ் கொடுக்கற, அவன் அம்மா உம்மா உம்மா திட்டுறான் கொச்சையா பேஸ்புக்ல, கொச்சையா திட்டுறான், த்ரெட்டன் பண்றான், என் பொண்ணை மனைவியை த்ரெட்டன் பண்றான். ஒண்ணுத்துக்கும் அவள கேஸ் எடுக்கவே மாட்டோம் புடிவாதமா உட்கார்ந்துருக்காங்க. காவிக்கு பயந்த போலீஸ், நீ மிஸ்டர் பாண்டியராஜன் எவ்வளவு தைரியமா நீங்க சொல்றீங்க பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் இல்லைன்ட்டு? ஏயா என்னையா தின்ற நீ? எப்படி பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் இல்ல சொல்ல முடியும்? ஃபாரன்சிக்ல இருந்து அந்த வீடியோஸ் வரல, இன்னும் விசாரணை இன்னும் முடியல. பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் இல்ல முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் யாரும் இதை எதிர்த்து பேசினா ஆக்ஷன் வேற எடுப்பாராம். ஆக்ஷன் எடுத்து காட்டி பார்க்கலாம். ஏயா வை தெரியுது. இன்னும் பெண்களுக்கு சொல்றேன், போலீஸ் உங்ககிட்ட வரலனா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க. செக்ஷன் 100 ஒன்று இருக்கு, செக்ஷன் 100 இருக்கு, சட்டத்துல இருக்கு, இடம் இருக்கு. டியூரிங் an attempt of rape நம்ம கொலை செய்யலாம். என் பொண்ணை எவ்வளவு தொலை வந்தானா நான் சாவடிச்சிட்டேனா எனக்கு பாதுகாப்பு இருக்கு. என் பொண்ணை சாவடிச்சிட்டாலும் அந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு இருக்கு. என் மனைவி தன்னோட பாதுகாப்புல சாவடிச்சிட்டானா அவளுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா போலீஸ் நீ திருந்தணும், கண்டிப்பா திருந்தணும். இதே விளையாட்டுத்தனத்துல இருந்துடாத. விளையாட்டுத்தனமா இருக்கீங்க, ஏதோ அரசியல்வாதி கையில காசு நீட்டுறான் கொடுக்கறான்ட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இந்த பிஜேபி ஏடிஎம்கே ஜால்ரா தட்டுற வேலை நிறுத்துங்க. இப்ப அவங்கதான் ஆள்ற கட்சினால அவங்களதான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு டிஎம்கே காங்கிரஸ் வந்தாலும் இதுதான் நான் பேசுவேன். இதுதான் பேசிட்டு இருந்திருக்கேன், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். போலீஸ் நீங்க நாளாவ கீழ் மட்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. திருந்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.